எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எங்கள் தேசம் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். நம்ம இன்றைக்கு ஒரு முதன்மையான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அது என்னென்னா தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் உலகளாவிய அளவில் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட ஒரு புராதன சின்னம். அதில் ஏராளமான ஆற்றல்கள் இருக்கின்றனங்கிறது மட்டுமல்லாமல் விஞ்ஞான தொழில்நுட்பமும் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் பார்த்துட்டு இந்த கோபுரத்தோட நிழல் தரையில் உழாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே ஒரு முப்பரிமாணம் உள்ள ஒரு கட்டிட அமைப்பு இருந்துச்சுன்னா அதோட நிழல் தரையில் விழாமல் இருக்குமா? எவரோ சொல்லி வச்சுட்டாரு தமிழ் அந்த இது நிழல் உழாது, இல்லை அந்த கோபுரத்தோட நிழல் விழாது, அந்த கோபுரத்து மேலே இருக்கிற அந்த கல்லோட நிழல் விழாது. இவங்க விழாதுன்ட்டு மேலே பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர கீழே காலுக்கடியில் பார்த்தாங்கன்னா அதே நிழல் மேலே நின்றுட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த தஞ்சை கோபுரத்தோட நிழல் தரையில் விழுறதுக்கு ஏராளமான வலைத்தளத்தில் காணொளிகள் இருக்கின்றன, படங்கள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்கலாம். அதனால் தஞ்சை பெரிய கோயிலின் மதிப்பு என்னென்னா, அது நிழல் விழாதுங்கிறது கிடையாது. ஒரு பொய்யுரையை பரப்பி மெய்யானதை மறைத்து விடுகிறார்கள். இன்னும் அதோட ஆற்றல் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன்கிறவர் மன்னராக இருந்து அதற்கு பொருளுதவி நிதியுதவி எல்லாம் செஞ்சு கட்டப்பட்டது. ஆனால் அதை கோயிலுக்கு வடிவமைப்பு கொடுத்தது யாருன்னா சித்தர் கருவூரார், ராஜராஜ சோழனோட குரு. இப்போவும் அந்த மத்திய அரசு தொல்லியல் துறையிலேருந்து கேட்டிங்கன்னா அவங்க புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ராஜராஜ சோழனோட குரு சித்தர் கருவூரார்ன்ட்டு அந்த படங்கள் எல்லாத்தையும் மத்திய தொல்லியல் துறையிலேருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ராஜராஜ சோழனோட குரு தான் இதை எல்லாத்தையும் அமைத்து கொடுத்தவர். அந்த சித்தர் கருவூராருக்கு இப்போவும் சன்னதி, தனி சன்னதி அந்த தஞ்சை பெரியவுடையார் கோயில் கருவறைக்கு பின்பக்கத்தில் இருக்கிறது. கருவூராரோட சன்னதி இருக்கிறது. இப்போ இந்த கருவூராருங்கிறது ராஜராஜ சோழனோட குருவாக இருந்தார். அவர் தான் இந்த கோயிலை வடிவமைத்தார். எதற்காக வடிவமைத்தார்? தமிழினமும் தமிழகமும் தமிழ்நாடு மொழி இனம் மூன்றும் எப்பொழுதுமே நிலையான ஒரு புகழ்பெற்ற ஆட்சி நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. ஏன் கருவூரார் தமிழ் இனம் மொழி நாடு ஆட்சியில் இருக்கணும்னு சொன்னாங்க? ஏன்னா அந்த தஞ்சாவூர் கோயிலை கெட்டும் பொழுது காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் எப்படி திட்டமிட்டார்கள் என்றால், இது ஒரு பன்னோக்கு பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்க வேண்டும். எல்லா நாடுகளில் இருந்தும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும், இந்தியாவில் இருக்கிற நாடுகள் மட்டும் அல்ல, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற உலக நாடுகள் எல்லாத்துலேருந்தும் இங்கே அருளியலையும் பொருளியலையும் உளவியலையும் எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கொண்டு தங்கள் நாட்டில் வாழ்வாங்கு வாழ வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த கோயிலை கட்டினார்கள். அதற்கு உண்டான அருள் ஆற்றலை வழங்குவதற்காக கோயிலையும் உலகியல் சித்தாந்தங்களை வழங்குவதற்காக ஒரு பல்கலைக்கழகமும் தஞ்சாவூர்லேயே சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் நிறுவியிருந்தார்கள். ஆனால் அந்த இன்றைக்கு தமிழினம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. என்னடா தமிழினம் அடிமைப்பட்டு இருக்கிறதா? இந்தியாவே ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடு, அதில் ஒரு மாநிலமாக இருக்கிறது. யாருக்கு அடிமை, எங்கே அடிமைன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழர்களோட கோயிலில் தமிழ்மொழி இருக்குதா? தமிழ்மொழி எங்கே இருக்குது? கருவறைக்கு வெளியே நின்று ஓதுவார். இதே கருவறைக்கு உள்ள கால் எடுத்து வைக்க முடியுமா? தமிழர் உள்ளே போக முடியுமா? போக முடியாது. யார் போக முடியும்? பிறமணினரான பிராமணர். அந்த பிறமணினரான பிராமணரும் சமக்கிருதம் தான், வேதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் தான் உள்ளே நுழைய முடியும். அப்போ தமிழ் கோயில்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறதா? தமிழ் மொழியில் தமிழ் கோயிலில் ஓதப்படுகிறதா? கருவறைக்கு வெளியில் ஓதி என்ன செய்ய? இந்த தமிழுக்கு நிறைய மடங்கள், சைவ மடங்கள்லாம் இருக்குது. அதாவது திருக்கையிலாய பரம்பரைம்பாங்க, நந்தியில் வழிபாங்க, அந்த திருஞான சம்பந்தர் பரம்பரையில் வந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழும் சமக்கிருதமும் ரெண்டு கண்ணுங்கள்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை சமக்கிருதங்கிற கண்ணை கருவறைக்குள்ளே விட்டுருவாங்க. அந்த தமிழன்கிற கண்ணை கருவறைக்குள்ளே விட மாட்டாங்க, வெளியே வைப்பாங்க. இப்போ இந்த தீண்டாமைக்கு துணை போவது யார்? இந்த இதுக்காகவா சைவ மடங்கள் இருக்கின்றன?
இதற்காகவா மன்னர்கள் ஏராளமான சொத்துக்களை கொடுத்தார்கள்? இதற்காகவா நந்தி பெருமான் பேரில் நீங்கள் மடங்கள் வைத்திருக்கிறீர்கள், திருஞான சம்பந்தர் பேரில் மடத்துக்களை வைத்திருக்கிறீர்கள்? ரெண்டு கண்ணுனா ரெண்டையும் உள்ள அனுமதிக்கணும் இல்லையா? அப்போ தமிழ் கோயில்களில் தமிழ் இல்லை. சரி, தமிழர்களின் இல்லத்திலேயாவது இருக்குதா? திருமணம் எடுத்துக்கிடுங்க, பால்காய்ப்பு விழா எடுத்துக்கிடுங்க, எந்த சடங்கு எடுத்துக்கிடுங்க, பிறப்பு இறப்பு எல்லா சடங்குகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்கேயாவது தமிழ் இருக்குதா? அப்போ தமிழர்களின் வாழ்விலேயே தமிழர்கள் இல்லை, தாங்களே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். இதில் வருத்தக்குரிய செய்தி என்னால் தாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோங்கிறதே தெரியாமல் இருக்கிறது. அப்போ எங்கள் தேசம் போன்ற அரசியல் சமுதாய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஊடகங்கள் இதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அந்த அடிமை நிலையிலிருந்து மாறணும்னா என்ன செய்யணும்? தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள முழுக்க தமிழர்களும் தமிழ் மொழியும் தான் பூசை மொழியாக, மந்திர மொழியாக, அருளாற்றல் விழுந்த மொழியாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கருவூரார் அவர்கள், ராஜராஜ சோழனோட குரு அவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த காலத்தில் பன்னீர் திருமுறை எல்லாமே ஏறத்தாழ அழிந்து போய்விட்டது. அழிந்து போய் இருக்கிற நேரத்தில் அந்த பன்னீர் திருமலையெல்லாம் அந்த ஒரே ஒரு இடத்துல எங்கேயோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சிதம்பரத்தில் பூட்டி வச்சிருக்கிறாங்க. பூட்டி திறக்கலை, பல நூற்றாண்டுகளாக திறக்கவில்லை. அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் இப்போ கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமயக்குறவர்கள் 4 பேரும் சேர்ந்து வந்தால் தான் இந்த கோயிலை திறக்க முடியும், இந்த கரையை திறக்க முடியும், இல்லைன்னா திறக்க மாட்டோங்கிறாங்க. அரசன் சொல்கிறான். அரசன் ராஜராஜ சோழன் கடல் கடந்து ஆட்சியை நிறுவிய ராஜராஜ சோழனோட ஆட்சியில் சிதம்பரத்தில் இருக்கிறவங்க அதை திறக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? 4 சமயக்குறவர்கள் 4 பேரும் 4 பேரும் இறைவனடி சேர்ந்து இறைவனுடன் கலந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அங்கே 4 பேரை எடுத்து அவங்க இறைவனுடன் கலந்து எடுத்தால் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி கொண்டு வர்றது? அப்பவும் கருவூரார் தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு உத்தியை சொல்லி கொடுக்கிறார். கருவூரார் அவர்கள் தன்னுடைய கையாலேயே சிலை வார்த்து கொடுக்கிறார். 4 சிலையை எடுத்துகிட்டு பல்லக்கல்ல எடுத்து கொண்டு போகிறாங்க. 4 வந்திருக்கிறேன், கதவை திறன்ட்டு ராஜராஜ சோழன் ஆணையிடுகிறார். 4 அரசர் வந்திருக்கிறாரான்ட்டு எல்லாரும் கூட்டிட்டாங்க. அந்த கோயிலில் இருக்க சிதம்பரம் கோயிலில் இருக்கிறவங்களும் கூட்டிட்டாங்க. உள்ளே பார்த்தா சிலை. இது சிலை தானே, இதை எப்படி 4 ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜராஜ சோழனுக்கு தனது குரு குறித்த அந்த உத்தியின்படி ராஜராஜ சோழன் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்பா இது சிலைன்னா உள்ளே இருக்கிற கூத்த பெருமான் இருக்கிறாரே, அந்த கூத்தர் பெருமானும் சிலை தான். அதை கூத்தர் பெருமான் கடவுள் ஆடல் அரசன் அப்படின்னு சொன்னா இதையும் 4 ஏற்றுக்கொள். இதை சிலைன்னா அதையும் சிலைன்னு நான் கடலில் கொண்டு போய் போட்டுருவேன். 1 2 சிலைன்னு சொல்லி நான் ஆடல் வல்லானை எடுத்து கடலில் போட்டுறேன். இல்லை அதை ஆடல் பெருமான் கூத்தர் பெருமான் மன்றாடியார் அப்படின்னு அதை சொன்னா இதையும் 4 ஏற்றுக்கொள். 2ல் ஏதாவது ஒன்றை சொல்லு. நீ சிலைன்னா அந்த சிலையை தூக்கி கடலில் போட்டுருவேன். இப்படி சொல்ல பிறகு அவர்கள் திறந்து கொடுக்கிறார்கள். திறந்து பார்த்தா உள்ள கரையான் புற்றுக்கள் தான். ஒரு ஓலைச்சுவடி கூட கண்ணில் படலை. எல்லாம் கரையான் புற்றுகளாக இருக்கிறது. அந்த கரையான் புற்றுகள் தட்டி 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 எடுத்து அதிலிருந்து கருவூரார் சொன்னபடி அந்த தொகுத்து பன்னீர் திருமுறை இன்றைக்கி ஏதோ கிடைச்சிருக்குது. ஏதோ 10 பாடல்களில் 1 பாடல் தான் கிடைச்சிருக்குது. 10% கூட முழுமையாக கிடைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏதோ கிடைச்சதை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு அருளாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம். அப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் அதை எடுத்து கொடுத்த பிறகும் ராஜராஜ சோழன் தமிழில் குடமுழுக்கை நடத்த தயங்குகிறான், மயங்குகிறான். தமிழர்கள் மட்டும்தான் தஞ்சை பெரிய கோயிலில் கருவறை ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டமாட்ட வேண்டும் என்று தனது குரு சித்தர் காவிரியாற்றங்கரை கருவூரார் அவர்கள் சொன்ன பேச்சையும் அவன் சட்டமாக்குவதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவருக்கு கருவூரார் என்ன சொல்கிறாரு, சரிப்பா இடையில இவர்கிட்ட கோவிச்சிட்டு அந்த லிங்கத்தை அந்த பெருவுடையார் இருக்கிறார அந்த லிங்கத்தை முறையாக நிறுவாமல் அப்படியே வச்சுட்டு அவர் வேறு இடங்களுக்கு மறைவான இடங்களுக்கு சென்று விடுகிறார் சித்தர் காவிரியாற்றங்கரை கருவூரார் அவர்கள். ஆனால் அப்போ அந்த
அந்த சமக்கிருதம் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த லிங்கத்தோட ஆவுடையார் இருக்கும், பானம் இருக்கும். அந்த பானத்து அந்த இதில் நிலையாக நிற்கணும்னு பார்த்தா அது ஆடிக்கிட்டே இருக்குது. எவ்வளவோ மருந்துகள்லாம் வைக்கிறாங்க, மூலிகை மருந்தெல்லாம் வச்சா அது நிற்கணும். ஆனால் எவ்வளவு தான் மூலிகை மருந்து வச்சாலும் அது ஆடிக்கிட்டே இருக்கிறத தவிர அது நிற்க மாட்டேங்குது. அப்போவும் இது ராஜராஜ சோழனுக்கு அது புரிந்திருக்க வேண்டும். சமக்கிருதத்தில் ஆற்றல் இல்லை. சமக்கிருதம் படித்தவர்களுக்கு ஒரு லிங்கத்தை கூட அது நிலையாக வைத்திருக்கக்கூடிய நுட்பங்கள் கூட அவர்களிடம் இல்லை. அருளாற்றலும் இல்லை, உலகியலாக்க அந்த மூலிகை மருந்துகளும் அவர்களுக்கு தெரியவில்லைங்கிறதும், பிரமணனரான பிராமணருக்கு தெரியலைங்கிறதும் அவருக்கும் புரிந்தாலும் அதை சட்டமாக்குறதுக்கு தயங்குகிறார். அப்போ ராஜராஜ சோழன் சித்தர் கரூரார் அவர்களின் நண்பராகிய காக்கையர் என்னும் காகபுசுண்டர் கூட சொல்லிவிடுறார். காக்கையர் காகபுசுண்டர் நண்பரை கூட்டு வருகிறார். சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவுறார் அவர்கள் தாத்தா என்ன செய்கிறாங்க, வாயில் இருக்கிற தாம்பூலத்தை அதன் மேலே உமிழ்ந்த உடனே அது நின்று விட்டது. ஆக சமக்கிருத மொழி வல்லுநர்களால் எவ்வளவோ முயன்றும் அந்த லிங்கத்தில் பானத்தை நிறுத்த முடியவில்லை. ஆனால் சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவுறார் அவர்கள் ஒரு தாம்பூலத்தை தரித்து அதை உமிழ்ந்ததிலே நின்றுச்சுதுன்னா இவருடைய அருளாற்றல் என்ன, இவருடைய திறமைகள் என்னங்கிறதெல்லாம் ராசனுக்கு புரியும்ன்ட்டு சித்தர் கரூரார் அவர்கள் நினைத்தார்கள். அப்பவும் அவருக்கு புரியவில்லை, ராஜராஜ சோழனுக்கு புரியவில்லை. அது குடமுழுக்கு இப்படியும் நடத்தாமல் அப்படியும் நடத்தாமல் அப்படியே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இனியும் காலதாமதம் பண்ணக்கூடாதுன்ட்டு ராஜராஜ சோழனுக்கும் சோழ பரம்பரைக்கும் மற்றும் என்றைக்குமே அரசு பதவியில் உள்ள அலுவலர்கள், அரசு பதவியில் உள்ள அரசன், தளபதி, அமைச்சர், இதை மாதிரியான சேனை தளபதிகள், உயர் அலுவலர்கள் இவர்களெல்லாம் பதவியில் இருக்கும் பொழுது தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தால் சாபத்தை சந்திக்க நேரிடும்னு அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சாபத்தை வழங்கிவிட்டு சித்தர் காவிரி ஆற்றங்கரை கருவுறார் அவர்கள், ராஜராஜனின் குரு, இந்த கோயிலை வடிவமைத்தவர்கள் நிலவரைக்கு சென்று விடுகிறார்கள். அப்புறம் ராஜராஜ சோழன் போகிறான். அந்த குடமுழுக்கை வடமொழியில் நடத்தினா அதுக்கு அருளாற்றல் இல்லைங்கிறது தெரிந்து விடுகிறது. இப்போ முழு நிலவு நாளில் தான் நடத்துகிறான். அதே முழு நிலவு நாளில் இரவில் மேலே ஏறி கோபுரத்தின் அந்த உச்சியில் ஏறி அந்த ஒற்றைக்கல் இருக்கிற 80 டன் அந்த கல் இருக்கிற அந்த கோபுரத்தின் மேலே ஏறி மேலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார். இதெல்லாம் இந்த வரலாறு வலைதளத்திலே பல இடங்களில் இருக்குது. வலைதளத்தில் இது தவறுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். 48 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர் தலைநகராக உருவாக்குகிறார். யார்? ராஜராஜ சோழன் தான் உருவாக்குறார். அதை விடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு தலைநகரை மாற்றுவது ஏன்? முந்தியெல்லாம் மாற்றிருக்கிறாங்க, உறையூரில் மாற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்றிருக்கும் போது அதெல்லாம் சின்ன ஊராக இருந்தது, திட்டமிட்டு கட்டப்படாதது. ஆனால் தஞ்சாவூர் அப்படி கட்டப்படவில்லை. 48 ஆண்டுகள் முறையாக திட்டமிட்டு அரசு மாளிகைகளும் சரி, தஞ்சை பெரிய கோயிலும் சரி முழுமையாக கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட ஒரு தலைநகரத்தை விட்டு அவருடைய ராஜராஜ சோழனின் மகன், ராஜராஜ சோழன் தான் இறந்து போயிடுறார், மகன் ராஜேந்திர சோழன் தலைநகரை ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினான்? என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த ராஜ்யத்தின் மத்தியில் தஞ்சாவூர் இல்லை, இதெல்லாம் சும்மாங்க. ஏன்னா அந்த தஞ்சாவூருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் தான் வேறுபாடு. இது கங்கை கொண்டான் கடாரம் வெண்டான்ட்டு இமயமலை வரைக்கும் பரவி இருக்கிறது. ஏறத்தாழ 3000 கிலோமீட்டர் பரவி இருக்கிறது. 3000 கிலோமீட்டரில் அதையும் தாண்டி மலேசியா வரைக்கும் பரவி இருக்கிறது. இப்படி இருக்கிறதுல இந்த 80-90 கிலோமீட்டர் தள்ளி வச்சா ராஜ்யத்தின் மத்தியில் தலைநகர் வந்துடுங்கிறதெல்லாம் வீணான கற்பனை, அது தவறான கோட்பாடு. ஏன் ராஜேந்திர சோழன் புது தலைநகரை உருவாக்கினான்? அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் தானே இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்குல்ல, இதே மாதிரி ஒரு கோயிலை சின்ன அளவில் ஏன் ராஜேந்திர சோழன் கட்டினான் தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரத்தில்? ஏன்னா இந்த தலைநகரத்துக்குள்ளேயும் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியலை.
கோயிலுக்குள்ளே போக முடியலைன்னா அந்த இதுலேயும் ஆட்சியும் புரிய முடியலை. அதனால் புதிதாக கோயிலும் புதிதாக தலைநகரமும் கெட்ட வேண்டியது ஆயிடுச்சுது. அதற்கு காரணம் சித்தர் கருவூரார் ராசராசனின் குருவாக இருந்த சித்தர் காவிரி ஆற்றக்கரை கருவூரார் அவர்களின் சாபம் தாங்கிறது நன்றாக புரியும். ஏன் தலைநகரை மாற்றினார்ங்கிற ஒரே ஒரு கேள்வியை கேட்டு சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த தஞ்சை பெரிய கோயில் ஒட்டி அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு உண்டான சாபங்கிறது தெளிவாக புதிய வரும். அடுத்தாற்போல் இது இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறதுங்கிறதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இதெல்லாம் வலைதளங்களில் போய் எந்தெந்த பெரிய அரசியல் தலைவர்கள் சென்றார்கள், என்னென்ன ஆனார்கள்ங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆக நிழல் விழாதுங்கிற பெருமை அது கிடையவே கிடையாது, நிழல் விழும். அப்போ இல்லாத ஒரு பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிறாமல் உள்ள பெருமைகளை புரிந்து கொள்ளுங்கள். இனியாவது தமிழினம், மொழி, மதம், நாடு எல்லாமே அடிமைப்பட்டு கிடக்கிறதுங்கிறத பாருங்கள். பிற மொழிக்கு தமிழ் மொழி அடிமைப்பட்டு இருக்கிறது. கருவறைக்குள்ளே நுழைய முடியாத வரைக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது தவிர இன்னும் தமிழர்கள் உள்ளே கருவறைக்குள்ளே நுழைய முடியவில்லை. அது இந்த அரசாவது நுழைய வைத்தால் தமிழினம் ஏற்றம் பெறும். தமிழினம் ஏற்றம் பெற்றால் உலகமே ஏற்றம் பெறும். இதற்கு இந்த அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் எங்கள் தேசம் ஊடகத்தாருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.